Salams everyone, welcome to Foodie Vogue. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட்ஸ், chat centersலலாம் நம்மளோட ஃபேவரட்டா இருக்க சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஈஸியா வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பேட்டிஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பேட்டிஸ் செய்கிறதுக்கு மைதா 2 cups, சால்ட், ஆயில் 2 tablespoon ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ இதை ரைட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 1/2 an hourக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 1/2 an hourக்கு அப்புறம் டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் பால்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பால்ஸை மீடியம் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது பூரிக்கு பரத்துகிற மாதிரி பரத்திக்கலாம். இப்போ நான் 4 எடுத்திருக்கேன். அதில் 3 இதில் மட்டும் ஜென்ரஸாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். 4th இதில் அப்ளை பண்ண வேணாம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆயிலுக்கு மேலே மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணாததை நம்ம டாப்பில் வச்சுக்கணும். இப்போ இதை ஜென்டிலாக தின்னாக பரத்திக்கலாம். இப்போ தவாவை லோ ஹீட்டில் வச்சு பேட்டிஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேட்டிஸ் லைட்டாக தான் குக் ஆகணும், ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. அதனால நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ லேயர்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். வந்ததுன்னா தவாலேருந்து எடுத்துகிட்டு லேயர்ஸை செப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேயர்ஸ் செப்ரேட் பண்ணுறப்ப பார்த்து ஜென்டிலாக பண்ணணும், ஏன்னா அது ஈஸியாக கிளியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிஸ் நீட்டாக வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக வீட்டிலே பேட்டிஸ் பண்ணலாம், கடையில் வாங்குறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம சமோசாக்கும் ஷீட்ஸ் ரெடி பண்ணணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி சமோசாக்கு எப்படி ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் கீமா சமோசாவோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் ரோலுக்கு நம்ம 4 சைட்ஸும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்ஸில் தான் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு வாட்டி செஞ்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண எட்ஜஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை ஃப்ரை பண்ணி பப்டி சாட், சன்னா சாட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம்.
இதில் garlic 5 cloves, ginger 1 inch, 2 green chilies எல்லாமே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேரட், ஒரு ஃபுல் கேப்சிகம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு வெஜ்ஜீஸ்லாம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிட வேணாம். வெஜ்ஜீஸ்லாம் ஹாஃப் குக்காக இருந்தால் தான் க்ரன்ச்சியாக இருக்கும், இல்லைனா சாகி ஆயிரும். ஜிஞ்சர் garlic, சால்ட், பெப்பர் ஆட் பண்ணி குக் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க 250 grams சிக்கன் நான் எடுத்திருக்கேன். பெப்பர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சோய் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் ரோல் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம மைதா வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேட்டிஸை டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு ஸ்டஃபிங்கை கீழே எட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எட்ஜை மேலே மடக்கி சைட்ஸ் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி என்வலப் ஷேப் வந்ததும் மேலே மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே ரோல் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எஸ், சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பல டிஷ்ஷஸ் லைனப் ஆயிருக்கனால அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க ஜாப்ஸ் ஃபுடி வோகில் அப்டேட்டடாக இருங்க. Thanks for watching.